இருக்கிறனால அவர் விஜய் தளபதி சொன்னதுதான். மேல் மட்டத்துல இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா கீழே இருக்கிறவங்களாம் ஆட்டோமேட்டிக்கா நல்லவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் மத்த ரொம்ப கீழ் லெவல்ல இருக்க டிவிகேல கூட யாரும் லஞ்சம் வாங்குனாங்க அந்த மாதிரி எதுவுமே நியூஸ் வரத கேள்விப்படல. அது வரைக்கும் அவருக்கு மேல ஒரு பயம் இருக்கு இவங்களுக்குலாம். அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல அது மாதிரி வரலங்க. ஆனா நம்ம பேரை சொல்லி இது டிஎம்கே காரங்க போய் இது பண்ணிடுறாங்க. அதான் அன்னைக்கு ஒரு தாத்தா அடி வாங்கினாரு டிவிகேல 3000 கொடு. இவங்க வந்து ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மீம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம பசங்க அந்த மாதிரி தான். விடு அண்ணன் கரெக்டா போயிட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கு ஒரு விஷயம். அந்த சிபிஎஸ்சி இதுக்கு வந்து ஆல்ரெடி என்ஓசி வாங்கல லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. காசு கொடுத்தா அந்த அவங்களே கொடுத்தவங்களே அந்த என்ஓசி வாங்கினவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. என்ன இதுக்கு நீங்க வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதையே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்து வந்து போடுறாங்க. ஏன்னா கொடுத்தவன் எப்படி போய் சொல்லுவான்? ஜெய் அண்ணன் இப்போ ஒரு மீட்டிங்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் டிவிகே என்ற ஒரே கட்சி மட்டும்தான் இருக்கும், போட்டியில் எந்த கட்சியும் இருக்காது. வாழ்த்துக்கள். ஆமா, ட்விட்டர்லயே சொல்லிருக்காரு, இன்ஸ்டாலயா? இல்ல வீடியோ வந்திருக்கு. இது புதிய தலைமுறை. அதாவது எப்படின்னா ஏதோ ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு போல, அங்க சொல்லியிருக்காரு. இல்ல அது ஜேர்னலிஸ்ட்லாம் எப்படி தெரியுமா மாத்துறானுங்க. இந்த மாதிரி ஆப்போனன்ட்டே இல்லாத பார்ட்டினா மோனோபோலி ஆனா அது நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து தப்பான விஷயமாச்சு. இல்ல அப்படி அதுவும் ஆகாது, அப்படி இருக்கவும் கூடாது. ஓகேவா? அது இருக்க கூடாதுதான். ஆனா இவங்க சொல்றது வேற அர்த்தம். அதாவது அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த காம்படிஷன்ல மேட்சே இல்ல இவங்களுக்கு, ஈஸியா வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வந்து அது வந்து அப்படி சொல்லிட்டாரு. ஓகேவா? எப்பயுமே ஆப்போசிஷன்ல நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க ஆண்டனி. ஒரு நெகட்டிவ் எப்படியும் கக்கிட்டீங்க. இதெல்லாம் நம்ம எவ்வளவு எவால்வ் ஆகிருக்கோம் பாத்தீங்களா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு யாரும் நெகட்டிவா பேச வேணாம், பாசிட்டிவ் பத்தி மட்டும் பேசுங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டுட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். டெய்லி வீடியோ வருது அவரை பத்தி, அப்ப சொல்லிதான் ஆகணும். என்ன பண்றது? அவர் நல்லதுக்கு சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே அது சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நம்ம அதை இது பண்ணிடுவோம். கொஞ்சம் செலிப்ரேஷன் விட்டோபா ப்ரோ, நான் உங்களை பத்தி ஒரு இது கேட்டேன். ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஏதோ ரெக்கார்ட்ல கேட்டுட்டு இருந்தேன். நீங்க ஏதோ பேம்ப்ளெட் மாதிரி ஏதோ ரெடி பண்ணி கொடுத்தீங்களாமே, ஏதோ 7,075,000 ரெடி பண்ணீங்களா? எல்லாரும் என்ன எல்லா ஸ்பேஸ்லயும் இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரா? இல்ல இவர் சொல்ல பேசல. ஹரிஷ் ப்ரோ இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி சக்திக்கு டிஎம் பண்ணிருக்கான்டா. பண்ணி இது சொல்லு, இந்த பாயிண்ட நோட் விட்டோபா. டேய் என்னடா டேய், நீ பேம்ப்ளெட் விட இதுக்குதான் நீ அதிக செலவு பண்ணுவ போல. நீ சொல்லவே இல்ல, அவனா சொல்றான். இல்ல ஹரிஷ் ப்ரோ ஒரு ஸ்பேஸ்ல சொல்லிருக்காரு. எல்லாருமே காசு போட்டு, நான் மட்டும் இல்ல நிறைய பேர் போட்டுதான் பாம்ப்ளேட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs பாம்ப்ளேட் ரெடி பண்ணோம். 30,000 பாம்ப்ளேட் ரெடி பண்ணோம். பெரிய விஷயம்டா விட்டோபா. அந்த 30,000ல 15,000 வந்திருந்தாலுமே அது உங்க ஓட்டு தான். ஆமாடா விட்டோபா, செம்ம விஷயம்டா. பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனா ஒரு 4-5 கான்ஸ்டிடியூன்சிக்கு வந்துட்டு போயிருக்கிறாப்ல கூட. என்ன வாக்கு சேகரிக்கிறதுக்கு எல்லாம் இந்த சோழிங்கநல்லூர், அப்புறம் வந்து வில்லிவாக்கத்துக்கு போகலடா நீ விட்டோபா? வில்லிவாக்கம் போல, கொளத்தூர் சைடு போனோம். கொரட்டூர் சைடு. கொளத்தூர்னு காதுல கேட்டுட்டே இருக்கேன். அங்கதானே அந்த சாய்பாபா கோயில் இருக்கு. கொரட்டூர். ஆமா அண்ணாவோட அண்ணா கட்டினது தானே. ஆமா. இன்னொன்னு ப்ரோ, இங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க,
இங்கெல்லாம் திருச்சிலாம் டிஎம்கே கோட்டை அப்படி இப்படின்னாங்க. ஆனா முடிச்சு விட்டாரு. சொன்னதே சக்தி தான். நான் எங்க சொன்னேன்? எனக்கு அவங்கள பிடிக்கவே முடியாது. பிடிக்காது. ஆனா ப்ரோ என்னதான் இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இல்ல இருக்குல்ல ப்ரோ. அந்த தொகுதியில இல்ல நிக்கிறாருன்னு சக்தி, சொல்லும் போதே அந்த நம்ம சொன்னோம். திமுகவோட அனைத்து கோட்டையும் ஓட்டையாக்கிட்டாரு. ஓகேவா? எல்லா டைனமிக்ஸையும் இது பண்ணிட்டாரு அவரு. சென்னை எல்லாம் எப்படி அந்த சொல்லிட்டு இல்ல இருந்தாங்க? ப்ரோ, அந்த பஸ்ஸை மட்டும் விட்டுருந்தாங்க வைங்களேன், இன்னும் அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி சைட்ல பிடிச்சி இருந்துக்கலாம். எத்தனை 5 லட்சம் பேரா எத்தனை பேர் ஓட்டு போடல ப்ரோ எல்லாரும் பஸ்னால? ஹாப்பி பர்த்டே பத்தி பேச சொல்றாங்க ப்ரோ. ஆமா, பாலிடிக்ஸ் ரொம்ப போயிட்டோம். ஆமா சக்தி, ஓகே. என்னடா நீ இப்படி ஆயிட்ட? வந்ததுல இருந்து பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருக்க நீ. நேரம் நீ உட்காந்துட்டு லியோ 2 படம் எப்ப பண்ண போறாரு, லோகேஷோட எப்ப பண்ண போறாரு இப்படி சொல்லியிருந்தா சந்தோஷமா இருக்கும். ஏய், அப்படியே இல்ல சக்தி உனக்கு கம்பெனி கொடுக்க பக்தா இருக்கான் ப்ரோ. என்ன விட்டுருங்க ப்ரோ, நான் டெலிவிஷன்ல வாழ்ந்துட்டு போறேன் என் ப்ரோ. செல்லத்தை மேல சக்தி bro, அப்படியே ஆனா பண்றதா எனக்கு இருந்தாலும் நான் லியோ ஒண்ணு 2 சொல்லவா? கிடையாதாமே, கோட் 2ஆமே சக்தி. ஏன் bro நீங்க வேற இல்ல, நான் ஒண்ணு சொல்லணும்னா நீங்க எல்லாம் இப்போ மிஸ் பண்றேன்னு சொல்றீங்களா, எனக்கு அது இல்ல ப்ரோ. இப்ப மேபி ஆமா, அப்பவே ஃபீல் பண்றனால இப்ப இல்ல போல எனக்கு. எனக்கு அந்த மாதிரி நான் இப்ப ரொம்ப பெருசா வந்து தோணல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா அவர் வந்து ஆட்சியெல்லாம் பிடிச்சி முதலமைச்சரெல்லாம் இருக்கும்போது அவர் இதுல பெருசா சாதிக்கணும், அதாவது யாருமே கொடுக்காத ஒரு ஆட்சியை வந்து அவர் ஆமா கொடுக்கணும், ப்ரோ. இல்ல இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, வரலாற்றுல நிக்கணும், எம்ஜிஆர் அந்த மாதிரிதான் இருக்கு. காமராஜர் அண்ணான்னு பேசுறவங்க நாளைக்கு விஜய்னு பேசணும். அதுதான் இப்போ. காமராஜர் நலத்திட்டங்கள் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் இருந்தப்ப சூப்பரா இருந்துச்சுப்பா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு எய்ம். என்னோட 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் எடுத்து பிஃபோர் ஆஃப்டர்னு யாரும் போட்டுறாதீங்க. We have come a long way. சச்சினே, இந்த திமுக காரனுங்க விவாதம் பண்ணலாம் வாங்க, வாதம் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டாலே தவிர்த்து சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கல்லடா. இது வெற்று அறிக்கை, இது அறிக்கை, இதுக்கு வந்துட்டு அறிவு இல்லை இவங்களுக்கு, வாங்க விவாதம் பண்ணலாம் பேசலாமா, இது இப்படி சொல்றானே தவிர்த்து சட்டசபையில நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க, நிதி அறிக்கையில வந்துட்டு நீங்க இது பண்ணியிருந்திருக்கீங்க, இதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது இருக்குதா இல்லையா? அது பொய், அப்பட்டமான பொய். நாங்க வந்து அவதூறு வழக்கு, மான நஷ்ட வழக்கு தொடருவோம் அப்படி அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சையத் ப்ரோ, இப்பதான் சொன்னேன் அந்த பாலிடிக்ஸ் விட்டு வேற ஏதாச்சும் பேசுங்க ப்ரோ. பண்ணு. ஆமா 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 சரிதான். ஃபன் பேச என்ன இருக்கு இப்போ? விஜய பத்தி போன ஏதாச்சும் வருஷம் பேசுங்க. போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்னா என்ன பேசி இருந்தோம்? சரி, எல்லாரும் vote ஏதாச்சும் எப்படி மெமரபிள் இருக்கும், மூமெண்ட் சொல்லுங்க. ஜனநாயகம் இந்த எப்படி இருக்கும்? பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் மெமரபிள் மூமெண்ட் விஜய்க்காக. தூத்துக்குடி தானே அந்த இது அலைக்கடல் என்ன திரண்டு வந்த மக்கள், அது எங்க? தூத்துக்குடி தானே. தூத்துக்குடி தான், அங்கதான்டா பீக் அடிச்சு ஏறிச்சு. அங்கதான், அங்க இருந்து வரிசையா தொடர்ந்து பண்ணாரு கேம்பெயின். அதுதான் பீக். ஆனா கடைசி ஸ்பீச் எல்லாம் நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், அப்படியே நின்னுட்டு பார்த்துட்டு கேபை வெயிட் பண்ண சொல்றேன், நில்லுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கேப்ல போட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் எல்லாரும். போட்டு சரியான அடி அடிச்சிட்டாரு. நான்லாம் ஸ்டேஜ் திரும்பவும் பாலிடிக்ஸ். நான்லாம் பக்கத்துலயே இருந்தேன் அவரு ப்ரோ பேசும்போது. அவர் கேட்டதே அதுதான். சரி, பாலிடிக்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. என்னன்னு கேட்டாரு. சையது, நீ என்னப்பா தளபதி படம் இதுல பார்த்த? ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பார்த்தது? பூவே ஃபர்ஸ்ட் உனக்காக. நான் வந்து தேட்டர்ல போய் பார்த்தது பூவே இல்ல. உனக்காக. ஓ மாண்புமிகு சூப்பர். மாணவன் ஃபர்ஸ்ட் எனக்கு விவரம் தெரியாத வயசுல எங்க அப்பெல்லாம் டேடி கூட்டு பாத்துக்கோ. போனார். அந்த டைம்ல வந்து ஆமா, அப்ப எனக்கு என்ன 3 வயசா 4 வயசா சம்திங் லைக் அந்த மாதிரி இருந்திருக்கும். என்ன அந்த இதுல வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன படம் நல்லா இருக்குது நல்லா இல்ல இப்படி இல்லாம சொல்ல தெரியும். அதுல என்ன நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்குதோ, சண்டை பிடிக்கும், பாட்டு என்ன அந்த மாதிரி தானே. அப்புறம் பூவே உனக்காக, துலாமணம் துளும்புல தான் நம்ம ரொம்ப ஒரு எனக்கு பூவே உனக்காகலே ஓகேவா, அந்த காமெடியிலேயே இதாயிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை இருந்துச்சு, காதலுக்கு மரியாதை தியேட்டர். ஓகேவா, தியேட்டர் போயிட்டு அப்புறம் வந்து இந்த விசிடி கேசட், இந்த பெருசா இருக்கும்ல கருப்பு கலர்ல, விசிஆரா விசிஆர். ஆமா, ஐயோ அதுல எல்லாம் பிரியமானவங்களை எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கோம், இவனை துவைச்சு தள்ளி இருக்கும் அதுல எல்லாம். விசிஆர் அது நமக்கு காதலுக்கு மரியாதை தான் பாட்டு வந்து வேற லெவல். இளையராஜா வந்து பிரிச்சு விட்டாரு. பெஸ்ட் எவர் ஆல்பம்.
ஆமா ஆமா ஆமா. இளையராஜா வந்து சந்திரலேகான்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருப்பாரு. ஆமா ரொம்ப ஆமா சூப்பரா இருக்கும். ஆமா ரொம்ப பெருசா வெளியில தெரியாது. ரவுடி வனிதா நடிச்சிருக்கும். ஆமா. எக்ஸ்பைரி சச்சின் நீங்களும் என்ன பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் படம் ஞாபகம் இருக்கிறது தியேட்டர் போய் பார்த்த தளபதி படம்? நான் வந்து 10th படிக்கிறப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை தியேட்டருக்கு போனேனே, கத்தி படத்துக்கு. ஃபர்ஸ்ட் தடவை தியேட்டருக்கு போனதேவா? அண்ணன் படத்துக்கு. ஆ, ஆ. ஓகே ஓகே. எங்க போக்கிரிலாம் வீட்டுல பார்த்தது இல்லையாடா நீ ஒண்ணு? எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இல்லண்ணே, நான் 10th படிக்கிறப்பதான் தியேட்டருக்கே போன மாதிரி எனக்கு ஞாபகம். 10th படிக்கிறப்பதான் தியேட்டருக்கே போனேன். ஆக்சுவலி நானும் போன படம் என்னன்னா துப்பாக்கி. துப்பாக்கி துப்பாக்கி 2011 12 12 12. அது அழுது போனது ப்ரோ. டீசர் எல்லாம் பார்த்துட்டு கூட்டு போய் தான் எங்க வீட்டுல தியேட்டர்ல கூட்டு போக மாட்டாங்க. மாப்பிள்ள இன்னொன்னு, நான் துபாய்க்கு வந்து நான் பார்த்த முதல் தளபதி படம் வந்து தலைவா. அது கொஞ்சம் எமோஷனலான மூமெண்ட் தான். இந்தியாவில் ஓகே ஓகே. இங்க ரிலீஸ் ஆகாத அங்க முன்னாடி அங்க பார்த்திருப்பீங்க. இருக்குதா ஃபர்ஸ்ட் படம் இங்க யுஏக்கு வந்து பார்த்த தலைவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து தலைவா. அது எப்ப கேட்டாலும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது வந்து ஊர்ல ரிலீஸ் ஆகல, ஒரு பெரும் மன துயரத்தோட வந்துட்டு பாக்குறோம். பிரச்சனைகள் அவருக்கு, குடைச்சல்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்ப அவருடைய ஆர்க்க எடுத்து பார்த்தேன்னு சொன்னா என்ன, நீங்க அந்த குடைச்சல் கொடுத்த கட்சிய சுக்கு சுக்கா உடைச்சிட்டு இருந்தாரு. கட்சிக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கட்சிக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு ஒரு கேண்டிடேட்ட வாங்குறியா, உனக்கு மொத்தமா வாங்குறேன் வெய்யி பாப்பு அப்படின்னு வச்சுட்டாரு. ஆனா நானும் என் லைஃப்ல செங்கோட்டையன் மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப எடுக்க போறேன்னு தெரியல. ஓபிஎஸ் மாதிரியே போயிட்டு இருக்கு டிசிஷன்லாம். சுத்தி புத்தி வந்துட்டீங்க மறுபடியும் அரசியலுக்குள்ளாரியே பாரு. எங்க சுத்தினாலும் அங்கதான் வர்றீங்க. சொல்லிட்டேனே, நான் பார்த்த படம் துப்பாக்கி. நீங்க சுரேந்தர் ப்ரோ நீங்க பார்த்தது சச்சின் நினைக்கிறேன். நான் வந்து எங்க அப்பா பயங்கரமான இந்த மிலிட்டரி ஸ்ட்ரிக்ட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் படமே நண்பன் தான். நண்பன் வந்து நான் டெல்லியில பார்த்தேன்டா படம் ஃபர்ஸ்ட் டே. நான் ஃபர்ஸ்ட் படம் ரசிகன் தியேட்டர்ல பார்த்தது. ரசிகனை நம்ம அன்னையில இருந்து ரசிகனும் கை விடல அப்படின்னு அந்த படத்துல இருந்தா ரசிகன்ல இருந்தா பழைய பீஸ் போல தெரியுது ஆண்டனி ராஜ். ரொம்ப 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 பழசு. ஒரு 40 வயசு மேல. ராஜேஷ் செத்து நேத்துதான் என் பர்த்டே முடிஞ்சு. சூப்பர் சூப்பர். பிலேட்டட் பர்த்டே விஷஸ். Thank you. எனக்கு ஒரு நானே திரு படத்துல இருந்தே அவர் எனக்கு பிடிக்கும் பிரதர். பட் ஆனா ரசிகன் படத்துல இருந்தா அவரோட ஃபேன் ஆனேன். அவரோட எல்லா படங்களையுமே சின்ன பிள்ளைல இருந்து பாத்திருக்கேன் தியேட்டர்ல. வித்அவுட் எனி டிலே. ஆண்டனி தான் சீனியர் போலயே. என்னை விட சீனியர் ஒருத்தர் இருந்தாரு விட்டப்பா, அவர் போயிட்டாரு இப்ப. ராஜேஷ் பிரதர். ராஜேஷ் ஐயோ இங்க டிப்ஸ்ல வச்சிருப்பாரு. எதா கேட்டாலும் அப்பத்துல இருந்து நாளை ஆரம்பிச்சு. ஆமா, ஆனா எனக்கு ரொம்ப அவரோட ரசிகன் இல்ல, பொதுவாக எனக்கு பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். ரொம்ப சொல்லணும் அப்படின்னா அவரோட அந்த டான்ஸ், அப்புறம் அந்த ஆக்டிங், உண்மையில அந்த துளாதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தேன் எனக்கே தெரியாது சின்ன பிள்ளைல. சீரியஸா அதெல்லாம் ஒரு கணக்கு இல்ல, நிறைய தடவை பார்த்திருக்கேன். அது காதலுக்கு மரியாதை. ஆனா ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ப்ரோ. என்னன்னா விஜய் வந்து ரீல்ஸ்னால அச்சு பிடிச்சாரு சொல்றீங்க. அதுக்கு வந்து ஒருத்தன் சொல்லியிருந்தான், டேய் அவரை பிராண்டிங் பண்ணி விட்டதே நீங்க தான்டா, KTV சன் டிவி அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாம் டிஆர்பி ஏத்தணும், நம்ம அண்ணனாலதான், அண்ணனால டிஆர்பி வருதுன்னு அதை ஏத்தணும்னு அவங்க போட்டு காமிச்சு முகத்தை போட்டு காமிச்சாங்க. காசு வருது இல்ல, சும்மாவா போட்டாங்க ஃப்ரீயாவா? சொல்றேன் அதான் இல்ல சன் டிவி ஒரு நிமிஷம்
சன் டிவி KTV எல்லாம் வச்சுதான் விஜயை பெரிய ஆளாக்கி விட்டாங்கன்னா ஏன்டா உங்க வீட்டு பிள்ளைகளை ஆக்க அப்படி வேண்டியதானே? அப்படி சொல்லல அருள்நிதி ப்ரோ, நான் அருள்நிதி அப்படி சொல்லல. இன்பநிதி இன்னொரு அதாவது நிதிலாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் போட்டு அந்த மூஞ்செல்லாம் காட்டி நீங்க பெரிய ஸ்டார் ஆக்க வேண்டியதானே? ஐயோ இருங்க, நான் சொன்னது அப்படி சொல்ல வரல. அவர் படத்தை போட்டாதான் உங்களுக்கு டிஆர்பி வருதுன்னு தெரிஞ்சு அப்ப இருந்து போட்டுட்டு நம்ம சைடு சாதகமா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்லல. புரியுது இல்ல அவர் இல்ல படத்தை ஜென்ரலா போட்டாதான் உங்களுக்கு சொல்றேன். டிஆர்பி வந்து அதுதான் காசு மேட்டர் வருதுன்னு அப்படின்னா சொல்லி போட்டீங்கல்ல. ம். அவ்வளவுதான். இல்ல எந்த அப்பயே எந்த போடாம இருந்திருக்க பிசினஸ் வேண்டியதுதான். மேனோ போட்டாங்க. எந்த பிசினஸ் மேனோ இன்னொருத்தனை நான் வளர்த்து விடணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. அவனை வச்சு எனக்கு அதான் எவ்வளவு ப்ராஃபிட், நான் எப்படி வளர முடியும்னா எந்த பிசினஸ் மேனும் பார்ப்பான். அததானே பண்ணா. இப்ப 6 மாசம் என்ன பண்ணா, திருப்பி எல்லாம் இல்ல வரமாட்டோம் நம்ம நினைச்சு சுரேந்தர் இது ப்ரோ, இல்ல பண்ணிருந்தான். இப்ப திருப்பி சரண்டர் ஆயிட்டான். இல்ல சக்தி பிரதர், இன்னொன்னு ரீல்ஸ் ஆச்சுங்கிறீங்களே, அந்த ரீல்ஸ் ஆச்சா நல்லது நடக்குது, அதனால நல்லது நடக்குது இல்ல, அப்புறம் ஆமா, அதையே விஜய் மாமா விஜய் அண்ணான்னு கேக்குறாங்க, செஞ்சு கொடுக்குறாரு. எத்தனை 26 வருஷம் 50 வருஷம் பஸ் இல்லாத இவருக்கெல்லாம் பஸ் விட்டுருக்காங்க அந்த ரீல்ஸ் ஆச்சுனால. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி எனக்கு அதுதான், நம்ம ஏதோ வந்து பஸ் வரதையே ஒரு சாமி மாதிரி கொண்டாடுறாங்க, இது சூடெல்லாம் ஏத்தி. அப்ப அவங்களெல்லாம் எப்படி வச்சிருந்துருக்காங்க இவங்க? ஏங்க இன்னொன்னுங்க, கரூர் பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல பாலம் சரியில்லாதனால அந்த குழந்தைங்க எல்லாம் முத நாள் வந்து வீடியோ போடுறாங்க. மறுநாளே அந்த இடத்துக்கு அதிகாரிகள் எல்லாம் போறாங்க. போயிட்டு இங்க என்ன பிரச்சனை, இந்த பாலம் தான் பிரச்சனையா, சரி ஓகே சரி பண்ண சொல்லிட்டு அடுத்த நாளே அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரீல்ஸ்லாம் நல்லது நடக்குது இல்ல, அது அப்புறம் என்ன? அந்த மக்களுக்கு தான் நல்லது நடக்குது. அப்ப இத்தனை வருஷமா நீங்க அந்த பஸ் இல்ல, அதே அவனும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க யார மாறி மாறி ஆட்சி பண்ணீங்க ரெண்டு கட்சியும்? அதான் மணிக்கு 30,000 கிலோமீட்டர் வேகத்துல போற அளவுக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் ஒரு பஸ் கூட விடாம இருந்திருக்கானுங்க இத்தனை வருஷமா. ஒரு பஸ் அதையே நம்ம பெருமையா பேசுற எக்ஸ்பைரி, அதையே நம்மள வந்து பெருமையா பேசுற அளவுக்கு வச்சுட்டானுங்க பாரு. அவன் கண்ட்ரி வேற ஊர்ல என்னென்னமோ சாதிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மத்ததான் கூட விடுங்க, ஒரு அவசரத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பிரசவ வலி இல்ல, ஒருத்தருக்கு யாருக்காவது உடம்பு முடியல, ஒரு நெஞ்சு வலி, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சாணம் என்ன செஞ்சிருப்பாங்க? மாட்டு வண்டிதான். இன்னமும் எவ்வளவு ஊர்ல பஸ்ல கரண்ட் எல்லாம் ஊர்லாம் இருக்குங்க. கரண்ட் எல்லாம் ஊருக்கு இப்ப நம்ம சரத்குமார் அமைச்சர் சரத்குமார் போயிட்டு அந்த ஊருக்கு கரண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க அப்ப என்னதான் ஆட்சி பண்ணீங்க இத்தனை வருஷமா மாறி மாறி? இதுக்கப்புறம் வீட்லயே உட்காந்து வாழணும்ல, அதுக்காக ஆட்சி பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே, ஓகே, கம் பேக் டு சினிமா, கம் பேக் டு தளபதி விஜய். நான் கேக்குறேன் விஷயம், விஜய் அண்ணா வாய்ஸ்ல பாடினதுலயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன சொல்லுங்க? எனக்கு அந்த விழி மோதி, அப்புறம் கண்டாங்கி, அதுக்கப்புறம் ஏண்டி என்னை பார்க்க, அந்த புலி படத்துல அது வானவில் வட்டமாகுது அந்த சாங். இந்த 3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுரேந்தர் ப்ரோ உங்களுக்கு? அப்படியே ஒரு ரவுண்ட் வேற மத்தவங்க சொல்லுங்க, நான் யோசிச்சு வைக்கிறேன். எக்ஸ்பெரி ப்ரோ? எனக்கு வந்து கூகுள் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி பாட வச்சாரு ஹாரிஸ் மான்ஸ். இல்ல, அந்த பாட்டு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த நோக்கியா போன்ல வந்து டவுன்லோட் பண்ணி கேட்டேன். அதனால ரிப்பீட்டடா அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் டவுன்லோட் பண்ணேன், அந்த 5 ரூபாய்க்கு நெட்டு போட்டு. ரிப்பீட்டடா அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த ஜிபிஆர்எஸ் பேக்குன்னு ஏதோ ஒண்ணு பாடம் தெரியுமா, கார்டு. இது மாதிரி ஏடிஎம் கார்டு சைஸ் இருக்கும். அப்ப வந்து எங்க அப்பா வந்து G5 போன் வச்சிருந்தாரு, அந்த போன்ல டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பேன். ப்ரோ உங்களுக்கு? எனக்கு தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்தும் அதுக்கப்புறம் வாங்கின வணக்கம் கொஞ்சம் குத்தா இறங்கிருக்காரு. சையத் ப்ரோ? எனக்கு வந்து அன்பாப்புலரா இருக்கும், எல்லாமே பிடிக்கும். பட் சமீபத்தில் இப்ப டக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கோட்ல வந்து சின்ன கண்கள் தான். அது ரொம்ப க்ளோஸ்.
சரியான சாங். அண்ணே எனக்கு உங்க பிடிச்ச மண்டையில song. என்ன ஓடுது அப்படிங்கறது வந்து எனக்கு எனக்கு இது ரீட் ஆகுதுண்ணே. புரியுது. எது சையது நீ என்ன சொன்ன? இதா கோட்லயா? சின்ன 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 கண்கள். கண்கள். நான் நினைச்சேன். அது ஆக்சுவலி செம்ம அண்டர்ரேட்டட் சாங். ஆக்சுவலா அது இந்த அப்புறம் வந்து ஜனநாயகன்லயும் அந்த பாட்டு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து செல்ல மகன் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து காலத்துக்கு ஏத்த ஆமா. ஒரு கானா அப்படிங்கிற எல்லாரும் சேர்ந்து வெங்கட் பிரபு இவங்க எல்லாம் சேர்ந்து படிப்பாங்க. அதுலயும் தலைவர யுவன் லைன்ஸ் சங்கர் எல்லாம் நல்லா ராஜா. இருக்கும். ஆமா அதுவும் பிடிக்கும் இந்த அந்த பாட்டும். விக்னேஷ் எல்லாம் நடிச்சிருப்பான்ல அந்த படம் தானே? ஆமா நாசர் இருப்பாரு. அந்த சின்ன சின்ன கண்கள் சாங் வந்து நீ எங்கேயாவது டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பாட்டை வந்து அப்படி போட்டுதான்டா கனெக்ட் ஆகி போட போச்சு. என் மகளுக்கு வந்துட்டு சூப்பரா ரொம்ப இருக்கும் விட. ஃபேவரட் அது நம்ம சூப்பரா நம்ம ஃபீலா ஆக்சுவலி இருக்கும். அந்த சாங் நீங்க வந்து சச்சின் ப்ரோ மியூட்ல இருந்து வந்தாருன்னா கேளுங்க. அவர்கிட்ட நான் அந்த சாங் வந்த போய் சொன்னேன். நான் பேசுறேன், என்ன ப்ரோ இந்த சாங் நல்லா இருக்கு, ஏன் வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னாரு, மேபி அந்த ஷார்ட்ஸ் வந்தனால போலடா அப்படி. அதுல சவுண்டிங்ஸுமே சூப்பரா இருக்கும். அவர் வாய்ஸ் எல்லாமே அந்த நல்லா இருக்கும். அந்த தோழி உன்னை பீட் இதெல்லாம் பார்த்ததுன்னு வந்துட்டு ஒரு ஏதோ லைன் வரும். அதான் பயங்கரமா இருக்கும். அந்த பீட்ஸ் இதெல்லாம் எல்லாமே ஏதோ ஒரு மலைக்குள்ள உட்கார்ந்து அப்படி ஒதுங்கி நின்னுட்டு இருக்கும்போது ஒரு இது பண்ற மாதிரியான ஒரு அப்படியே ஃபீலே சைடுல அந்த இருக்கும். டிராப்ஸ் எல்லாம் கேட்டு நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு பிளசன்டான ஒரு பிளஸ் சாங். பவதாரணி வாய்ஸும் அது பயங்கரமா இருக்கும். 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சதுன்னா கண்டாங்கி தான். ஆக்சுவலி கண்டாங்கி ஏண்டியோ அவர் இதான் வாட் ஹி ஸ்மோக் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி பாடிருப்பாருன்னு தெரியாது. அந்த மெலடி தான் ஸ்ரேயா கோஷலுக்கே டஃப் கொடுத்தாரு. சொல்லுங்க சையத் ப்ரோ. மெலடி நல்லா வருது, அவருக்கு நல்லாவே வருது. அந்த ரொம்ப சூப்பரா. கடைசியா வந்து அந்த சின்ன சின்ன கண்கள்ல வந்து கண்டாங்கி அப்புறம் புலி படத்துல வந்து அந்த இது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. நீ ஸ்ருதியா இருக்கட்டும், அந்த தாளத்தை அவர் கேட்ச் பண்ணதா இருக்கட்டும், வாய்ஸ் பர்ஃபெக்ஷனு, மாடுலேஷன்ஸ் ஏத்தி எல்லாமே. இப்ப சொல்லுங்க சுரேந்தர் ப்ரோ. எல்லாரும் ரவுண்டு போயிட்டு எனக்கு வந்து எனக்கும் கண்டாங்கி பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப வருஷமா நான் சின்ன வயசுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதான். இல்ல தொட்டபெட்டா ரோட்டமேல இல்ல, ஓகேவா, ஐயையோ அலமேலு. எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு ரொம்ப வருஷமா சின்ன வயசுல. ஆவின் பசும்பாலை கொட்டி குட்டா தொட்டு தேனோ. அதுலயும் வரும்ல இந்த பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு வரும்ல. இந்த ஒரு இது தலையில ரிப்பன் கட்டி ஆடுவாரு, அதானே? ரிப்பன்லாம் கட்டிட்டு ஆட மாட்டாரு. ஒரு மாதிரி ஜிப்பா மாதிரி சேட்டு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அதானே? டேய் அது இது அது தொட்டபெட்டா ரோட்டு மேல. அப்ப நீங்க இப்ப அதானே சொன்னீங்க. டேய் நான் ஐயையோ அலமேலு ஆவின் பசும்பாலை சொன்னேன் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த சாங் பேர் சொன்னீங்கடா, தொட்டபெட்டான்னு யாரோ இப்ப சொன்னீங்க. அதனாலதான் எனக்கு அந்த இது ஞாபகம் வந்துச்சு. அது சையத் ப்ரோ சொன்னாரு. கீழே யாரோ செல்ஃபி புள்ள ஒருத்தருக்கு கூட பிடிக்காதான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிடிச்ச சாங்னு சொல்லிட்டு இருந்தோம் ப்ரோ. செல்ஃபி புள்ளையில வந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஆயிடுச்சு இப்ப. ஆனா செல்ஃபி புள்ளையும் செம்மையா இருக்கும் அப்போ. ஆமா, செல்ஃபி அதுலயும் அவர் அந்த சுருதி அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு நடுவுல ஒரு ஸ்மைல்லாம் போடுவாரு, அதுவும் நல்லா இருக்கும். இன்னொன்னு நான் ஒரு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு தெரியல, செல்ல குட்டி தாங்க அவரோட, அது பிடிக்கும், அது நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அந்த பாட்டு. ஆமா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெப்பியா பாடிருப்பாரு. புள்ளி ஓடும் மீனே தூண்டில் போட்டு வேணு புள்ளி வச்ச தலைவருக்கு வந்து ரொம்ப மெமரபிளான ஆல்பம் கொடுத்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா ஒரு 4 பேரை 5 பேரை சொல்லணும்னா யார சொல்லுவா? ரொம்ப கரெக்டா மெமரபிளான ஆல்பம்ஸ். எஸ் ஏ ராஜ்குமார்.